என்றும் நான் செல்ல மாட்டேன். உண்டாவதாக. அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் தெய்வ பிள்ளைகள் நாம் ஒன்றாக இணைகிறோமோ அப்போது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஜொலிக்கிறது, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கூடுகைலாம் என்னன்னா இன்னைக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுங்க, இதோடைய பலனை நீங்க அறுவடை செய்வீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் எதா இருக்கும், போலனா ஆண்டி ஏதாவது சொல்றாங்களோ, போலனா அங்கிள் ஏதாவது சொல்றாங்களோ, இப்படின்னு சில நேரம் என்ன பண்ணுங்க நமக்கு மன உளைச்சல்கள் காணப்படும். ஆனால் இதோடைய பலன் எங்க இருக்குன்னா நம் சிரசின் மீது ஆழமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது சில நேரங்கள் நம்முடைய இருதயம் எம்டியா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா அது ஒரு நேரம் ஃபுல் பண்ணும் போது என்ன இருக்கு தெரியுமா, மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு பிரகாசம் உள்ளதாக காணப்படும். காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 89 அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, தேவ கரம் உங்களோடு உறுதியாக இருக்குமா? யாருடைய கரம்? தேவ கரம் உங்களோடு என்ன பண்ணுமா? உறுதியாக இருக்குமா? அல்லேலூயா. அவர் செய்யக்கூடிய கிரியைகள் பயங்கரமா இருக்க போகுது. அல்லேலூயா. எப்படி இருக்குமா? மிகப்பெரிய பயங்கரமாக இருக்கு. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஒருவேளை அன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுடைய அறிக்கை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? இப்ப இவங்க கொடுக்கிற அறிக்கை என்ன பண்ணுதுங்க, நம்மளை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய காரியத்தை பேச. அப்ப ஜெபம் என்ன பண்ணுது, ஒரு காலகட்டத்துல அவங்க வாயில தேச மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கரமாக அது மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் நீங்க எப்போதெல்லாம் தேவ சமூகத்துல நீங்க நிக்கிறீங்களோ அப்ப சாதாரணமா நிக்கல, உங்க கூட ஒருத்தர் நிக்கிறார். உங்க கூட ஒருத்தர் நிக்கிறார். அவர் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர். அவர் யாருங்க? மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர். எப்படி தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு? தேவ கரம் எப்படி உங்களோடு கூட இணைக்கப்படும் இருக்குது இல்லையா? அல்லேலூயா. தேவ கரம் நம்மோட எப்படி இணைக்கப்படும்? இல்ல தேவன் நம்மளோட எப்படி கரம் பிடிச்சு நடப்பாரு? இல்லையா? அவர் கரம் பிடிச்சு நடந்திருக்கிற அனுபவம் யாருக்காது இருக்கா? அல்லேலூயா. யாருக்கா இருக்கா? அல்லேலூயா. ரொம்ப பேருக்கு இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா அந்த கரம் பிடிப்பது ரொம்ப கடினம். அந்த கரம் பிடிப்பது ரொம்ப கடினம். எப்பொழுது அவருடைய கரங்கள் நம்மை தேடி வருகிறது, எப்பொழுது அவருடைய கரங்கள் நம்மோடு கூட இணைக்கப்படுகிறது, எப்பொழுது அவருடைய கரங்கள் நம்மை ஆளுகை செய்கிறது என்பதை மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப கரம் யாருக்கிட்ட இருக்குமா? உறுதியாக இருக்குமா? யாரு கூட இருக்கும்? நம்மளோடு உறுதியாக இருக்குமா? அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள் தெய்வ வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, தெளிவாக சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முழுதும் தேவனுடைய கரம் மட்டும் தான் உங்க கூட இருக்கு. யாருடைய கரம்? தேவ கரம் மட்டும் தான் உங்க கூட இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்த காலங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்த காலங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில மீட்பதற்கான ஒரு கரம் கிடைக்குமா, மீட்பதற்காக ஒரு கரம் வருமா என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அப்படி எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு தேவன் சமூகத்திலிருந்து ஒரு கரம் அவர்களுக்காக நீட்டப்பட்டது. அல்லேலூயா. மோசே என்கின்ற ஒரு தேவ மனிதன் பிறக்கும் முன்பே மரணத்தை முன்குறிக்கப்பட்ட ஒரு மகன். அந்த மரணம் அவனுக்காக எழுதப்பட்டது. ஆனாலும் தேவ கரம் அவனோடு கூட இருந்தபடினால் 2 வயதிலேயே மரணத்தை ஜெயித்தவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. எத்தனை வயசுல? 2 வயதிலே என்ன பண்ணான்? மரணத்தை ஜெயித்தான். அல்லேலூயா. அப்போ மரணத்தை ஜெயிப்பதற்காக தேவன் கூடிய கரம் நம்மளோடு கூட இருக்கிறது. முதலாவது எதை ஜெயிக்கிறதுக்கு? மரணத்தை ஜெயிப்பதற்கு. அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா தேவ கரம் எதுக்கு பயன்படுதுன்னா உன்னை உருவாக்குவதற்காக பயன்படுகிறது. உன்னை என்னையும் உருவாக்குவதற்காக பயன்படுகிறது. கல்விக்கோ இல்ல அறிவுக்கோ இல்ல மற்ற காரியத்தை கற்றுக்கொள்வதற்கோ
தேவனுடைய கரங்கள் உனக்கு பயன்படுகிறது. மூன்றாவதாக பயன்படக்கூடிய கரம் தான் விசேஷமான கரம். அல்லேலூயா. மூன்றாவது கரம் எப்படிங்க? விசேஷமான கரம். அது அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் என்று சொன்னா, இந்த கரம் வெறுமையான கரம், நான் ஒரு மீது தலையில் கை வைத்தார் அற்புதம் செய்கிற கரமாக இந்த கரத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எப்படி மாற்றுவாருங்க? அற்புதம் செய்கிற கரம். அல்லேலூயா. ஒரு கோல் இருந்துச்சு, ஆனா கர்த்தர் நம்ம கரமே கோலாக மாத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் கோலை நீட்டும் போதுதான் சமுத்திரம் பிளக்கும், நீ கரத்தை நீட்டும் பொழுது ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. அப்ப தேவன் என் கூட இருக்கிற விதம், பழைய ஏற்பாட்டில் இருந்த விதங்கள் வேற, புதிய ஏற்பாட்டில் இருந்த விதம் வேற. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மோசையை கொல்வதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவையே செய்வதற்கு ஆயத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய கரம் பார்த்தீங்கன்னா என்ன, எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சது? மோசையுடைய கரம் என்ன செஞ்சது? இயேசு கிறிஸ்துடைய கரம். இந்த ரெண்டு கரத்தை குறித்து இல்லையா, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் நான் என்ன பண்றேன், ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்போது சில நேரங்கள் நம்ம கையை வெறுமையா இருக்கும். நம்ம கை எப்படி இருக்கும்? வெறுமையா இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு கூட எதுவுமே வாங்கிட்டு போக முடியலையே, வீட்டுக்கு நான் போய் வேலை செஞ்சுட்டு வரேன், என் பிள்ளைங்க பசியா இருக்குமே, ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். பிள்ளை என்ன பண்ண அப்படி 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 அப்படியே பார்க்கும். பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, யாரு கூடயாவது பயணிச்சா, யாரு கூடயா நம்ம போனா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, எதிர்பார்க்கிறது. அல்லையா? அப்போ நம்முடைய தகப்பன்ட்ட நம்ம போகும்போது அவர் என்ன பண்ற, என் பிள்ளை என்கிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துதான் வருகிறதா, அப்ப வர பிள்ளை நான் என்ன பண்ணக்கூடாது, வெறுமையாக. அப்படிப்பட்ட கரம் தான் இந்த கரம். சொல்லுங்க, அப்படிப்பட்ட கரம் தான் இந்த கரம். ஒருவேளை இத்தனை ஆண்டு காலம் பிள்ளைக்கு உங்களால திருப்திகரமாக வாங்கி கொடுக்காம இருந்திருப்பீங்கன்னு சொன்னா, இந்த ஆண்டு திருப்திகரமாக வாங்கி கொடுப்பீங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த மோசையுடைய கரத்துல மிகப்பெரிய டிஃபரெண்ட் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துடைய கரத்துல மிகப்பெரிய அதிசயம் இருந்தது. அல்லேலூயா. மோசையுடைய கரத்துல கோல் கொடுக்கப்பட்டது, மோசையுடைய கரத்துல கோல் கொடுக்கப்பட்டது. மோசை கிட்ட ஆண்டவர் பேசுறார், செய்கிறார், எல்லாம் செய்தி நமக்கு தெரிந்த ஒரு செய்தி. அல்லேலூயா. அதுல நீங்க யாத்ராக 4ஆம் அதிகாரத்துல 2-3 வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்னவென்றார், ஒரு கோல் என்றான். கவனிங்க, இப்போ அது வரைக்கும் அந்த கோல் பயன்படாத ஒரு கோல். அது வரைக்கும் என்ன கோலுங்க அவன் கேட்டு இருந்தது? அந்த கோலை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆட்டுக்கு என்ன பண்ணும், கொலையறுத்து புல்ல போட்டுக்கொண்டு இருந்த கோல். இப்ப அந்த கோல் தான் எப்படி மாறுது? அந்த கோல் தான் எப்படி மாறுது? அல்லேலூயா. சொல்றது புரியுதா? இது வரைக்கும் என்னுடைய கரம் வெறுமையாக இருந்தது, என் கரத்துல ஒண்ணுமே இல்ல, என் கரத்துல எந்த ஆசீர்வாதமே இல்ல, என் கரத்துல நன்மையே பார்க்க முடியல என்று நான் துக்கித்து வேதனை அடையும் பொழுது என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என் எம்பெருமான் சொல்லுகிறார், மகனே இது உன்னுடைய கரம் அல்லடா, இது என் கரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இனிமேல் இந்த கரம் என்ன பண்ண போகுதுங்க, அற்புதம் செய்ய போகுது. அல்லேலூயா. டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் விளையாட்டுக்கு சொல்றேன், சீரியஸாவே சொல்றேன், மிகவும் சீரியஸா, இயேசு நாமத்துல சீரியஸா சொல்றேன். பக்கத்துல யாராவது வியாதிஸ்தர் இருந்தாலும் தைரியமா இயேசு நாமத்துல சுகம் உண்டாகுன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அன்பான தேவர்களே, இந்த கரத்துடைய வலிமை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அடிக்கிறதுக்காக கரம் அல்ல, மற்றவர்களை அணைப்பதற்கான கரம். சொல்லுங்க, அடிப்பதற்காக கரம் அல்ல, மற்றவர்களை அணைப்பதற்காக ஆசீர்வதிப்பதற்கான ஒரு கரம். அல்லேலூயா. அப்ப கேட்கிறார், உன் கையில என்ன, உன் கையில என்ன? அவர் என்ன சொல்றான்? கோல் சொல்றாரு. அப்ப அந்த கோலையே கர்த்தர் என்ன பண்றாருங்க, நம்பிக்கை அவனுக்கு உருவாக்குறார். யாருக்கு? மோசைக்கு நம்பிக்கை உருவாக்குறார். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு எனக்கு அதான் உருவாக்குறார். என் மகனே மகளே, நீ நம்பிக்கை இழந்து போகாத, நீ இனிமேட்டு என்ன பண்ற, இந்த கோலை பிடிச்சிட்டு ஜெயின்றார். அல்லேலூயா. உன் கைதான் உனக்கு உகந்தது, உன் கைதான் உனக்கு ஆசீர்வாதங்க. வானத்தை நோக்கி இரு கரங்களை தூக்கி, பரலோக தேவனே என்னை ஆசீர்வதி என்று சொல்லி கேட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இரு கரங்களை தூக்கி பலரை ஆசீர்வதிங்க என்று நான் சொல்லும் பொழுது அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இந்த கரத்தை அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. வாசிங்கப்பா.
அதை தரையிலே போடு என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட அதை அவன் தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. எப்படி ஆயிடுச்சுங்க? சர்ப்பமாயிற்று. கோல் இப்ப எப்படி மாறுது? கோல் எப்படி மாறுது? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? உன் கையில நன்மையும் இருக்குது, தீமை இருக்குது. அல்லேலூயா. நீ பயன்படுத்திக்கிற விதம் தான். அல்லேலூயா. உன் வாயில நன்மை இருக்குது, தீமை இருக்குது. நீ பேசுகிற விதம் தான். அல்லேலூயா. நீ எதை பேசினா நன்மை கிடைக்கும், எதை சொன்னால் தீமை கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் நம்மள என்ன பண்றாருங்க? டெஸ்ட் பண்ணி உருவாக்குகிறார். என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்ணி உருவாக்குறாரு. இப்ப மோசே நீங்க இப்படி எடுத்து பாருங்க. என்னடா கோல் திடீர்னு சர்ப்பம் ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு பயம், அச்சம் ஏற்படுது இல்லையா? அப்ப இவ்வளவு நாள் எதை பிடிச்சிட்டு இருந்திருக்கிறேன்? இவ்வளவு நாள் எதை பிடிச்சிட்டு இருந்திருக்கேன்? சொல்றது உங்களுக்கு புரியுது? ஆவிக்குரிய சிந்திச்சு பாருங்க. இது வரைக்கும் நான் எதுக்குள்ள இருந்திருக்கிறேன்? தீமை என்கின்ற சத்துருடைய கைக்குள்ள இருந்து நான் தீமையான காரியத்தையே சிந்தித்து பேசிச்சுட்டே இருந்திருக்கிறேன். ஆனா எப்ப ஆண்டவர் அது தீமை இல்லடா, அந்த தீமையை நீ நன்மை மாறப்போற இந்த அப்பா சொன்னாரு பாருங்க, அப்பனே என்னுடைய இருதயம் மாறுது, என் சிந்தை மாறுது. ஆகா, எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மகிமை ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்ககிட்ட ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது வரைக்கும் சர்ப்பம் போல நீ என்ன பண்ணிருக்கலாம்? வினவி இருக்கலாம். சர்ப்பம் போல சிலரை கொத்தி இருக்கலாம். சர்ப்பம் போல சிலருக்கு என்ன பண்ணிருக்கலாம்? ஊறி அவங்க கால் மேல என்ன பண்ணிக்கலாம்? பயத்தை திகில உருவாக்கி இருக்கலாம். ஆனா எல்லா சர்ப்பத்தையும் அழிக்கக்கூடிய அதிகாரத்தை உன் கைக்குள்ள வச்சிருக்கிற நீ பத்திரமா இருக்கு சொன்னாலே அதான் உன் உள்ளங்கைகளில என்ன சொல்றாருங்க? என் உள்ளங்கையில என்ன பண்ணிருக்கிறேன்? மறைந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம உள்ளங்கையில அவர் மூடி மறைச்சு வச்சிருக்கிறார். இதெல்லாம் மூடி மறைச்சு வச்சிருக்கிறார். அப்ப அவருடைய கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதனால அவருடைய கைக்குள்ள இருக்க அப்படின்னா அவர் கை நம்ம என்ன பண்ணுங்க? விடுவிக்கிறதாக காணப்படுகிறது. அப்ப அதை போட்ட பிறகு அவனுக்கு என்ன இருக்கும்? அந்த சர்ப்பம் என்ன பண்ணுதுங்க? ஊந்து ஓடும் இல்லையா? ஊந்து ஓடுமா இல்ல அங்கேயே நிக்குமா? நீங்க நல்லா கவனிக்கணும். வாசிங்க போ அந்த வசனத்தை. மோசே அதற்கு விலகி ஓடினான். மோசே அதற்கு விலகி ஓடினான். புரியுதா? இப்போ அந்த சர்ப்பம் எதுகிட்ட வருது? கவனிங்க. அல்லேலூயா. இப்பதான் நீங்க ஆவியில ஓரளவு தெளிவா வந்துருங்க. அல்லேலூயா. கீழே போடும்போது அது என்ன பண்ணுங்க? மத்தவங்க கிட்ட போய் பயமுறுத்தாது. முதல் யார பயமுறுத்தும்? என்னதான் பயமுறுத்தும். அந்த பயத்தை தெளிவுபடுத்தும்படியான ஒரு கரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சர்ப்பம் கண்டு பயப்படாத, இந்த பிசாசை கண்டு பயப்படாத, நீ எதை குறிச்சும் பயப்படாத. நீ கைய வச்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பண்ண சொல்லுங்க. இப்படி எடுத்துக்கங்க. நான் ஜெபம் பண்ணா, நான் துதிச்சா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஜெயமாக மாறும். அல்லேலூயா. அப்ப அந்த பயன்படுத்தக்கூடிய தன்மையை கர்த்தர் உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குறான்னா, உனக்குள் இருக்கிறதை நீ அறியாமல் என்ன பண்ற? சுயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற, எரிச்சல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற, பொறாமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற, இதெல்லாம் உங்ககிட்ட என்ன இருக்குது? சர்ப்பம் போல இருக்குது. அதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? எடுத்து ரிலீஸ் பண்ணி இந்த கோலை என்ன பண்றேன்? எனக்கேற்ற கோலாக மாத்துறேன். அல்லேலூயா. உங்களை என்ன ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அவருக்கேற்ற மகனாக, மகளாக அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை கண்டு என்ன பண்றான்? விலகி ஓடுகிறான். விட்டாரா ஆண்டவர்? விட்டாரா? உங்களை என்ன விட்டுருவாரா? பயந்து ஒன்ன விட்டுருவாரா? வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு போனா விட்டுருவாரா? அல்லேலூயா. விட மாட்டார். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள கூட கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அந்த வீட்டுக்கு உண்டானதை சரிப்படுத்துறதுக்கு தான் கொடுக்கிறாரு. அதை மீறி வீட்டை என்ன பண்ணக்கூடாது? அலங்கரிப்பதற்காக அல்ல, வீட்டுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு? நம் கரத்தையே ஆசீர்வதிக்கிற. ஆடம்பரமா வாழ்வதற்காக அல்ல. அல்லேலூயா. ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்காக கர்த்தர் கொடுக்கல. நீ இத்தனை நாள் துக்கித்து வேதனை அடைந்த, இனி வேதனை அடையாத வாழ்க்கைக்காக என்ன பண்றாருங்க? பொருளாதாரத்தை கொடுக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணோம்? சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது உலகத்துடைய காரியத்துக்காக என்ன பண்றக்கூடாதுங்க? அவர் நம் மீது வைத்த திட்டங்களை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்ப நம்ம உலகத்தை நோக்கி ஓடும்போது உலகத்துடைய அழிவு தான் நமக்கு வரும், கிறிஸ்துடைய பாதுகாப்பு வராது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் முடிச்சிடறேன். இந்த சர்ப்பத்தை பார்த்தவர் கர்த்தர் என்ன பண்ணல? அவன் என்ன பண்ணல? காப்பாற்ற நினைச்சாரா இல்ல பயத்தை தெளிவுபடுத்த நினைச்சாரா?
வாசிங்கப்பா அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி உன் கையை நீட்டி என் வாளை பிடி என்றார். கவனிங்க, எதை பிடிக்க சொல்றாரு? அல்லேலூயா. அது பாட்டு என்ன பண்ணிட்டு வருது? விலகி வந்து நிக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. அதை பயந்து நிக்கிறவன ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாழை பிடிப்பான்றாரு. எதை பிடிப்பான்றாரு? பிடிப்போமா? நம்ம பிடிப்போமா? அது அங்க வந்தாலும் நம்ம எங்க ஏறி இருப்போம்? பரண மேல ஏறி உட்காந்துருப்போம். எது மேல ஏறி? ஆமா, அல்லேலூயா. இதுல வேற ஆண்டவர் நீங்க போய் அதை வாழை பிடிக்க சொல்றீங்களே, எதை பிடிக்க சொல்றீங்க? கேட்போமா? கேட்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றத்தை செய்ய போகிறது அறியணும். அதான் மெயின். தேவ வார்த்தை வந்து, வசனம் வந்து, ஒரு பிரசங்கம் வந்து எப்படின்னா அதை சொல்லுகிறேன்னு சொன்னா உன்னை மாற்றுவதற்கு தான், உன்னை பயப்படுத்தி வெளியே தள்ளுவதற்கல்ல. நீ உருவாக்கி மீண்டும் என்ன பண்ணும்? கால் ஊனி நிக்கணுன்றதுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. அப்ப வாழை புடின்றாரு. எதை புடின்றாரு? வாழைப்புடி. அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு. கோழியே நான் சர்பமா மாத்திட்டேன்ல, நீ அதை புடி. அவன் கை தானே இருக்கு, உன் கையில போட்ட தானே, அது உன் கையில தானே தூக்கி போட்ட. இப்போ உன் கையை தானே பிடிக்க சொல்றேன். உன் கிட்ட தானே ஆசீர்வாதம் இருக்குது. போட்ட ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும். போய் புடின்றாரு. அவன் பிடிச்ச பிறகு அது என்ன ஆகுது? கறந்துட்டுவோமே. இல்லையா? அப்போ முதல்ல அவனை எதுல இருந்து வெளியே எடுக்கிறாரு? எதுல இருந்து நம்மளை வெளியே எடுக்கிறாரு? இப்ப பயம் இருக்கா? இப்படிதான் தலையாட்டுவான். வீட்டுக்குள்ள போனதான் தெரியும். கர்ப்பமூச்சி வர்றதை பார்த்தா பயம், பல்லிய பார்த்தா பயம், எலிய பார்த்தா பயம், ஈர்த்த கண்டா பயம். இல்லையா? இருக்கா இல்லையா? சோத்திரம். இல்லையா? எதை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? பயப்பட. அது நம்மளை கண்டுதான் பயப்படணும். எப்பொழுது தேவ பிள்ளையை கண்டுதான் பலர் பயப்படணும். நம் யாரையும் கண்டு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவனை கண்டு பயப்படுறான். ஆனா கிறிஸ்துவன் தான் என்ன பண்றான்? மற்றவங்களை கண்டு பயப்படுறான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பயம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுதுங்க? சாதகமாக போயிடக்கூடாது. நம்மளை பார்த்து பயந்து என்ன பண்ணும்? இவங்க கிட்ட போய் நிக்கிறது பயம். அப்போ ஆண்டவருடைய பயத்தை தெளிவெடுத்து என்ன பண்ண? வாழை புடின்ற. வாசிங்க பிரதர். அது அவன் கையிலே கோலாயிற்று. அது அவன் கையில மறுபடியும் ஆயிடுச்சு, கோலா மாறிச்சு. இப்ப நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்குள் இருந்த நுகத்தை ஆண்டவர் காட்டிட்டாரு. இப்ப மறுபடியும் என்ன பண்றாரு? அவனை மறுபடியும் எதாவது மாத்துறாரு, கோலா மாத்திட்டாரு. இப்ப இந்த கோலு கொடுத்து அவனுக்கு என்ன வரல? கடவுள் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியல. அல்லேலூயா. நிறைய அற்புதம் நடக்குது நம்ம கிட்ட. என்ன பண்ணுது? நிறைய அற்புதம் இதான் இல்லையா? கொஞ்ச நேரத்துல இப்ப என்ன ஆயிடுச்சு? மாறிச்சா? அல்லேலூயா. நம்ம எப்போதும் ஒரே ஒரு விசுவாசம் தான், கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். யாருக்கு தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைச்சா எந்த இருட்டா இருந்தாலும் அவங்களை கொண்டு வந்து எங்க நிறுத்திடுவாரு? வெளிச்சத்தின் பாதையில கொண்டு வந்து நிறுத்திடுவார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அவன் தெளிவில்லாத போது மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாங்க? மறுமுறை பேசுகிறார். ஏன்னா நீ நானும் அவருக்கு தேவை. தினம் தினம் நம்ம கிட்ட ஏன் பேசுறாருன்னா, உன்னை எப்படியாவது உருவாக்குன்னு அவர் நினைக்கிறார். உன் மூல சில அற்புதம் நடந்தே ஆகணும். அதுல மாற்றமே கிடையாது. இந்த பைபிளை தொட்டுட்டா ஒரு 10 குடும்பத்துக்காக நீ என்ன பண்ணிருக்கணும்? இயேசு கிறிஸ்து சொல்லாம உன்னை அது வரைக்கும் விடவே மாட்டாருங்க. நீ எங்க வேணா ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம். ஒன்னு தெருவில் கொண்டு டாக்ஸ் கொடுத்துருக்கணும், இல்லை யாரையாவது கண்டு என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைய சொல்ல வைப்பாரு. வைக்காமன்ற என்ன பண்ண மாட்டாரு? உருவாக்க மாட்டார். அல்லேலூயா. உருவாக்குவதற்கு தான் என்ன பண்றாரு? பல சோதனைகள். இப்ப வாசிங்க, அடுத்த சோதனை முடிச்சிடலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே என்ன சொல்றாரு? அடையாளம் என்றார். அடையாளம் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இஸ்ரேல் ஜனங்களை எதை நம்புவாங்க? அற்புதத்தை மட்டும் தான் நம்புவாங்க. கிறிஸ்துவ ஜனம் எதை நம்புவோம்? உண்மை இப்பதான் வெளியே வருது. நம்ம எதை நம்புவோம்? ஏசு அற்புதம் செஞ்சாதான். அல்லேலூயா. அவர் செய்யறாரோ செய்யாம போறாரோ, கொடுக்கிறாரோ கொடுக்காம போறாரோ, அவர் தான் என்னுடைய தேவன். அவர் தான் என் தேவன். அல்லேலூயா. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. நீ எதிர்பார்ப்பதற்கு கர்த்தர் நிச்சயமாக
நியாயமான எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா நிறைவேற்றி கொடுப்பார். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. உன் எதிர்பார்ப்பு உண்மையான எதிர்பார்ப்பு, இது நிச்சயமாக உன் குடும்பத்துக்கு தேவைன்னா கடன் வாங்காதபடி கர்த்தர் உன்னை பூஷிப்பார். அல்லேலூயா. நீ வேறு எதற்காக தேவைப்பட்டுனா இன்ட்ரெஸ்ட்ல போய் தான் மாட்டிப்ப. எதுல போய் மாட்டிப்ப? எக்ஸ்பிரஸ் இன்ட்ரெஸ்ட்ல போய் மாட்டிப்ப. மயில முடியாது. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் உன் குடும்பத்துடைய காரியங்கள். இதுதான் சில நேரங்கள் நம்மளை அறியாமல் சில பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். இப்ப மோசகிட்ட என்ன சொல்றாரு? நான் யாரு? இதெல்லாம் இவனுக்கு சொல்லணுமா? தேவனே வந்து நின்று என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி காட்டுறாரு. ஏன் அவங்க எல்லாம் சொல்றாரு? வெறுமையா இருந்த ஆபிரகாம் என்ன பண்ண? விதைத்த பஞ்சத்துல விதைத்த ஈசாக்கு என்ன பண்ண? வெறுமையா ஓடுன யாக்கோப் என்ன பண்ண? இதெல்லாம் செஞ்சேன். ஆனா இப்போ அவங்களாம் என்ன பண்ண? உலகத்துக்குண்டான ஆசீர்வாதத்தினால் அவங்களாம் நிரப்பின. அவங்களாம் எதுல நிரப்பியிருக்காரு? உலகத்துக்குண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அடிப்படையுடைய ஆசீர்வாதங்கள். ஆனா அவங்களை தாண்டி உன்னை நான் எடுத்து பயன்படுத்துறேன்னா பல குடும்பங்களை மீட்டி போஷிப்பதற்காக. அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஒரு இதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரு, செல்வத்தை கொடுத்திருப்பாரு, வீடை கொடுத்திருப்பாரு, இதெல்லாம் கொடுத்திருப்பாரு. அவங்க எல்லாம் இது பண்ணிருப்பாங்க. மோசை போல நம்மள என்ன பண்றாருங்க? நெருக்கி உருவாக்குறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை அவன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டான். மறுபடியும் என்ன டெஸ்ட் கொடுக்கிறாரு? கைய. அல்லேலூயா. நல்லா கவனிச்சீங்க. நான் சொல்றதா கைதான். உங்க கைதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பார்த்து சொல்லுங்க. காலைல ஏன் சொன்ன? இயேசுவே இந்த கரத்தினால்தான் என்னை ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க. காலையில ஏஞ்சி சொல்லி பாருங்க. சொல்லிட்டு உங்க பிள்ளை மேல கை வைங்க, உங்க அம்மா மேல கை வைங்க, இல்ல வியாதிஸ்தர் மேல கை வைங்க, இல்ல உங்க மேலே கை வச்சுங்க. வச்சுட்டு போய் பாருங்களேன். அன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். நிச்சயமா சொல்றேன், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இப்ப மறுபடியும் என்ன கையை சொல்றாரு? உன் கைய மடியில போடு. எப்படி இருந்த கை? எப்படி இருந்த கை? இப்ப அடுத்தது எதுல டெஸ்ட் வைக்கிறாரு? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற அசுத்தத்தை வெளிப்படுத்தி காமிச்சு அதை என்ன பண்ற? சீர்படுத்த. இப்ப ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, இந்த கரம் அந்த வசனத்தை வாசிக்க சொல்ற. தன் கையை மடியிலே போட்டு வெளியே எடுக்கும்போது அவன் கை உறைந்த மழையை போல வெண்புஷ்டம் பிடிக்கிறது. எப்படி இருக்குங்க? உறைந்த மழையை போல. அப்படின்னா எப்படி இல்லையா? அவர் என்ன வெளிப்படுத்துறாரு? இந்த கரம் இதுவரைக்கும் அசுத்தம் நிறைந்த கரமாக இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா அந்த இது பார்க்கும்போது எப்படின்னா அங்கங்க டாட்டா இருக்கும் இல்லையா? அந்த வெள்ளை என்ன இருக்கும்? புள்ளி புள்ளியா இருக்கும். இல்லையா? உள்ள போட்ட கை எடுத்தா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த கை அப்படியே என்ன பண்ணிருப்பான்? ஐயோ ஐயோன்னு கத்திருப்பானா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன இதே கையை தான் பலரை என்ன பண்ண போற? ஆசீர்வதிக்க போகிற. அல்லேலூயா. இன்னைக்கு உன் கரத்தை நான் சுத்தம் பண்றேன்ப்பா. அதனாலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு தான் கரத்தினால் சீசருடைய கால்களை கழுவினார். அவ்வளவு தாழ்மை. ஆனா நம்ம கிட்ட என்ன கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கனமான ஒரு தகப்பனுங்க. சீசர் கால்களை கழுவி துடைக்கிறாருங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்றாரு? துடைக்கிறாரு. தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிற. எதுக்காக? நீங்க என் பிள்ளையா இருந்தா என்ன பண்ணும்? ரொம்ப தாழ்மையா இருக்கணும்பா, ரொம்ப இறக்கமாக இருக்கணும்பா. இல்லையா? ஆனா மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது. அது மெயின். எல்லாமே எப்படின்னு கூடாது, ஞானமாக செய்யணும். அந்த கையை உள்ள போடும்போது அவன் என்ன பண்றாங்க? என்னடா எனக்குள்ளேயே இவ்வளவு மாற்றத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரா? என் கைக்குள்ள எடுத்தேன் சர்ப்பமாவது, என் கைக்குள்ளேயே என்ன பண்றாரு? என் உடம்பு சுத்தி தான் வேலை செய்யறாரு. என் உடம்பு சுத்தி தான் என்ன பண்றாரு? வேலை செய்யறாரு. வேற வெளியே என்ன பண்ணல. அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போறாரு. முதல் எனக்குள் இருக்கக்கூடிய சில காரியத்தை அவர் என்ன பண்றாருங்க? சீர்படுத்துறார். அல்லையா? சில நேரம் சில பிரச்சனை சில சரீரத்தை விட்டு போகாம இருக்குன்னு அவர் என்ன பண்றாரு? சீர்படுத்துறாரு. ஏன்னா இனிமேட்டு இந்த சரீரம் என்ன பண்ணுது? பல சரீரத்துக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய சரீரமாக மாறப்போகுது. அல்லையா? அப்ப அந்த அந்த பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனே ஒரு அருவருப்பா இருப்பானா? இதுதான்டா மனுஷனுடைய வாழ்க்கைன்ற.
நீ யாரு? அருவருக்கத்தக்க மனிதன். நான் வந்தா மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட மனிதன், அநேகரால் விசாரிக்கக்கூடிய மகனாக நீ மாறுவாய். அது வரைக்கும் நீ யாரு? அது வரைக்கும் யாரு? அருவருப்பானவன். அல்லேலூயா. நம் சரீரங்கள் அருவருப்பானது, நம் தோற்றங்கள் அருவருப்பானது. ஆனால் தேவன் இருக்கிறனால தான் அவருடைய சாயலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த சாயலை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். நீ அழகுபடுத்திக்கிறாய, எவ்வளோ மேக்கப் பண்ணிக்கிறிய, இதெல்லாம் உன் நிரந்தரம் அல்ல. நான் கொடுத்த மெய்யான சரீரம் தான் உன் வாழ்க்கையில நிரந்தரம் என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் தோற்றம் காட்டும், இல்லை 2 மணி நேரம் தோற்றம் காட்டும், 3வது மணி உச்சி வெயில் அடிச்சா அப்படியே கருகருன்னு ஆயிடும். அல்லேலூயா. சோத்திரம் இல்லையா? அந்த உண்மையான தோற்றங்கள் என்ன பண்றோம்? காட்டுறோம். ஆனாலும் நீ மேக்கப் பண்ற தோற்றத்தை காட்டிலும் இயல்கே இருக்கக்கூடிய தோற்றம் எந்த இடத்துல இருந்தாலும் அது தனித்துவமா காட்டும். வசனத்தை முடிச்சிருங்கம்மா. அவனை நோக்கி, மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்து மலையை போய் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் உன் கையை திரும்ப மடியிலே போடு என்றார். தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியில் இருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்பவும் அவனுடைய மற்ற சதையை போல் ஆயிற்று. புரியுதா? இந்த ஒரு கையை தான் பார்த்திருக்கேன். இந்த கையில இன்னும் நிறைய இருக்குது. அல்லேலூயா. இந்த கை என்ன கைங்க? அற்புதத்தின் கை. அல்லேலூயா. அதுலயே 89வது சங்கீதத்துல 32வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் மீறுதலை ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையை ஆமென். அல்லேலூயா. என்ன தண்டிக்கவும் செய்வாராம், தண்டிக்கவும் உண்மையா இருந்து கிருபையும் செய்வார். அல்லேலூயா. தண்டிக்கிறது எதனால தண்டிப்பாரு? அல்லேலூயா. இப்ப நம்மலாம் இந்த அளவுக்கு நெருக்கப்பட்டிருக்கிறோம்னா கடவுள் நம்மளை என்ன பண்ணிருக்காரு? உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் உருவாக்குவார். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, திரும்ப சொல்லுகிறேன். இந்த ஆண்டுல நீங்க பாத்தீங்கன்னா எண்ணற்ற அபிஷேக வல்லமையினோட பலமான காரியத்தை செய்யக்கூடிய இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார்.